எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சூட்சும உடலின் சக்தி. நம்ம ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் சில வெளிச்சம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது நம்மளாம் ஒரு உயிர் பூர்வத்தின் மத்தியிலிருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம். இந்த உடலானது பஞ்ச தத்துவங்களால் உருவானது. இது அப்பா அம்மா கொடுத்தாங்க. இந்த ஆத்மா, இந்த சூட்சும உடல், இந்த நம்முடைய பஞ்ச தத்துவங்களுக்கான உடலுக்கு தவிர சூட்சும உடல்னு ஒன்று இருக்கு. அதாவது கண்ணாடி போல ஒரு உடல் இருக்கு அப்படின்லாம் நம்ம ராஜயோகத்தில் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ 3 விஷயம் இருக்குது. ஒன்று ஆத்மா, ஒன்று கண்ணாடி உடல், அதை சூட்சும உடல்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த பஞ்ச தத்துவங்களான உடல், இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம ஜீவ ஆத்மான்னு சொல்கிறோம். இதில் நம்ம அதிகமாக பேசுகிறது என்ன? ராஜயோகம் வந்தால் நம்மலாம் ஒரு உயிர்ன்ற பார்வையில் நம்ம உலகத்தில் 800 கோடி பேர் தான் சகோதரர்கள். சரீரம் பார்த்தோம்னா ஆண் சகோதரன் சகோதரி அப்படின்னு பார்த்துக்கணும். இப்படிலாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஸோ ஆத்மா பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். பஞ்ச தத்துவ உடல் நமக்கு கண்ணு முன்னாடி தெரியுது, கண்ணாடியில் பார்க்குறோம், நேரடியாக மக்களை பார்க்குறோம். அதனால் இந்த பஞ்ச தத்துவங்களான உடலை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த சூட்சும உடலை பற்றின ரொம்ப பெருசாக தெரியாது, ஏன்னா கண்களுக்கு தெரியறது கிடையாது. ஆனால் இந்த சூட்சும உடல் தான் நிறைய விஷயங்கள் செய்யுது. நிறைய விஷயங்களை தான் செய்யுது. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு ஆத்மா ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் இருக்காருன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்லி நிறைய வீடியோ சொல்லியிருக்கோம். இது கரெக்டாக பொருந்துன்றதாலும் இங்கே திரும்பி சொல்ல வேண்டியிருக்கு சொல்கிறோம். அவர் இறக்குற தருவாயில் வராருன்னு வச்சுக்காங்களேன். அப்போ என்ன, அந்த சூட்சும உடலோட கலர் வந்து அப்படியே கருப்பாயிட்டே வரும். பிச்சு பிளாக்னு சொல்கிற மாதிரி ஒரு கலர் வந்துடும். அந்த டைமு இந்த சூட்சும உடல் வந்து ஆத்மாவுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கும். இனிமேல் இந்த உடலில் நம்ம நடிக்க முடியாது, நம்ம கிளம்பிடுவோம். அப்படி கிளம்புறது வந்து மரணம்னு சொல்கிறோம். ஸோ ஒரு ஆத்மா சரீரம் விட்டு வெளியே போகிறது, ஒரு அம்மா கருவில் வந்தது, பிறந்துச்சு, வளர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கு, வெளியே கிளம்பி போகிறதுக்கான சிக்னல் கொடுக்குறது ஆத்மா கிடையாது, சூட்சும உடல் தான். கருப்பாய் ஒரு பிச்சு பிளாக் வரும். இனிமேல் இந்த உடலில் நடிக்க முடியாது. அந்த கண்டிஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடலில் நிறைய உறுப்புகள் இருக்குது. ஆனால் பிரதானமான உறுப்பு வந்து ஹார்ட்டும் மூளையும். இந்த ஹார்ட் பம்ப் பண்ணுறது நிறுத்திருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த உடலில் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆத்மா கிளம்பிடும். அதாவது ஒரு பிரெயின் டெட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் வந்துச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கோமாவில் இருக்க முடியும், அதனால் வாழ்க்கை வாழ முடியாது. அதனால் ஆத்மா முடிவு பண்ணி ஒரு நாள் கிளம்பி போயிடும். அதுதான் மரணம்னு சொல்கிறோம். அப்போது ஒரு டெத்தை டிசைட் பண்ணுறது யாருன்னா இந்த சூட்சும உடல் தான். பாருங்கள், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போயிடுவீங்க, டாக்டர்கிட்ட மருந்து வாங்குவீங்க, சாப்பிடுவீங்க, ஐசியூவில் போட்டிருப்பாங்க, நிறைய ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அதெல்லாம் உடலை ரெடி பண்ணி தரதுக்கான வேலை தான். ஆனால் எப்போ இந்த சூட்சும உடல் கருப்பாயி கடைசி அது வந்து ஒரு மெசேஜ் கொடுத்து ஆத்மா கொடுத்து கிளம்பி போதும், அதுதான் மரணம். ஸோ எல்லாரும் நினச்சிட்டு இருக்கிறது, எதிர்பார்க்கறது என்னென்னா, இந்த சூட்சும உடல் அந்த உடலை தக்க வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், பரமாத்மா கனெக்ஷனில் போயிட்டு ஆத்மாவுக்கு சக்தி கொடுக்க சொல்கிறோம். அதனால் இந்த உடலை நடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த சூட்சும உடலுக்கு சக்தி கொடுக்க சொல்கிறோம். அது வந்து ஆர்டினரி கலருக்கு பேல், அது ஒரு சாம்பல் கலருக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறோம். ஏன்னா இதே உடலை நடிக்கணுன்றதுக்காக. இங்கே டாக்டர் வந்து உடலை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் அவர் இனி கொஞ்ச நாள் வாழ்வார். ஓகேவா? இப்போது மரணம் யாரை நம்பி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூட்சும உடலை பற்றி இருக்கு. இது மட்டும்தான் சூட்சும உடலோட ரோலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்மாத்தீத்தும் இந்த சூட்சும உடலை பொறுத்து தான் இருக்கு. அப்படின்னா என்ன, ஆத்மா தான் பரமாத்மா நினைவு பண்ணுது. அதுதான் மண்மனா பவன் சொல்கிறோம். தன்னை ஆத்மாவினை உணர்ந்து ஆத்மாவின் தந்தை அன்பா நினைவு பண்ணுறோம். ஆத்மா சுத்தமாயிட்டே இருக்கு, தூய்மையாயிட்டே இருக்கு. ஆத்மா இது பண்ணிகிட்டே இருக்கு. எப்போ தூய்மையாச்சுன்னா ஆத்மாவுக்கு தெரியும், ஆத்மாவுக்கு தெரியாது இல்லையா? அப்போது இந்த சூட்சும உடல் வந்து என்னன்னா வெள்ளையாயிட்டே வரும், மில்கி ஒயிட்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ஆகிடும். அப்படின்னா என்ன, ஆத்மா தூய்மை அடைஞ்சிச்சுன்னு அர்த்தம். முழு நிலைமையை வரும்போது அதுதான் கர்மங்களை வென்ற நிலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போவும் இந்த சூட்சும உடல் ஆத்மாவுக்கு சரி இது கொடுக்கும், மெசேஜ் கொடுக்கும். இனிமேல் நம்ம இந்த பிறப்பு சைக்கிளில் வர வேண்டியதெல்லாம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அது வெளியே கிளம்பி போகிறது தான் நம்ம கர்மாத்தீத அவஸ்தைன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம், அதை ஃபரிஸ்தான்னு சொல்கிறோம், ஏஞ்சல்னு சொல்கிறோம். ஓகேவா? இன்னைக்கு இந்த வீடியோ போடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப யோசிச்சேன் நான். இந்த சூட்சும உடல்ல ரகசியங்கள் என்னவா இருக்கும்? ஏன் வெறும் ஆத்மா ஒரு பஞ்சதத்துவங்களோட உடல் இப்படி வச்சு பரமாத்மா டிசைன் பண்ணியிருக்கலாம்ல? ஏன் சூட்சும உடலுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஏன் அதே ஒரு காரணமாக வச்சு பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். அதுதான் என்னோட இன்ஸ்பிரேஷன் இந்த வீடியோக்கு. இந்த உடலை நடிக்கிறோம்ல,
நம்ம இறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடலால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா ஒன்றும் கிடையாது. அதனால தான் அவங்கள புதைச்சிடுறாங்க, எரிச்சிடுறாங்க. நம்ம உடல்ல இருக்க உறுப்புகள் தானம் பண்ணலாம், இறந்ததுக்கு அப்புறம் இத்தனை மணி நேரத்துக்கு அதெல்லாம் இருக்கு, அதை இல்லைன்னு சொல்லலை. பொதுவா அது யாருக்குமே யூஸ் ஆகலைன்றதால புதைச்சிடுறாங்க, எரிச்சிடுறாங்க. ஆனால் சூட்சும உடல் அப்படி இல்லை. இறந்ததுக்கு அப்புறம் ஆத்மா வந்து சூட்சும உடலோட வெளியே வருது. அப்போ இந்த சூட்சும உடலுக்கு வேலை இருக்கு. அப்படின்னா என்ன? இறந்தவங்க இங்க காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க. சூட்சும உடல்ல இருக்கிற ஆத்மாவுக்கு வந்து இவங்க தான் சொந்தக்காரங்க, இவங்க தான் எனக்கு அப்பா, இவங்க தான் அம்மா, மனைவி, குழந்தை, சொந்தம், பந்தம், நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், இப்படி எல்லாரையும் அதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? சூட்சும உடலுக்கு இனி ஒரு பவர் இருக்கு. கண்ணாடி உடல்ல இருக்கிற அந்த ஆத்மாவுக்கு இனி ஒரு பவர் இருக்கு. என்னன்னா, வேற ஒருத்தர் சரீரத்தில் இருக்காரு இல்லையா, அவரோட இடத்துல பிரவேசமும் இந்த சூட்சும உடலால் பண்ணுவோம். பாருங்களேன், இது வந்து ஒரு நம்ம உயிரோடு இருக்கோம், இந்த உடலோட இருக்கோம். நம்ம ஒருத்தர் அன்பா கெட்டி தான் பிடிக்க முடியும். அவர் உடலோட உடலை நம்ம ஐக்கியம்லாம் ஆக முடியாது. கரெக்டா? சான்ஸே கிடையாது. என்ன பண்ணலாம்? இறந்தா கண்ணு கொடுக்குறாங்க, இல்லை உறுப்பு தானம் கொடுக்குறாங்க, அப்படி நம்ம உடலோட ஒரு உறுப்பு வந்து அந்த உடல்ல இருக்க முடியுமே தவிர, ஆனா நமக்கு அவங்களுக்கு ஒரு பாண்டிங் அப்படிலாம் இருக்கு. ஆனா சூட்சும உடல்ல வெளியே வந்த ஆத்மா அடுத்தவங்க சரீரம் அப்படியே உள்ள போய் அவங்க அப்படியே ஆக்சஸ் பண்ண முடியும். சூட்சும உடலால பாசிபிள். பாருங்களேன், எவ்வளோ ஆழமான விஷயம் பாருங்களேன். அது எவ்வளோ நாள் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையை இறந்தா நம்ம ஒரு 13 நாள் வரைக்கும் நம்ம வந்து ஆத்மாவானது இந்த சூட்சும உடலோட இருக்கும். இவங்க வீட்டில் அந்த காரியம் எல்லாம் பண்றாங்களே, இந்த தவசம் ஏதோ ஒரு நாட்கள்லாம் பண்றாங்களே, பூஜை எல்லாம் வச்சு பண்றாங்களே, புரோகிதர்லாம் வர வச்சு, அதன்படி இந்த ஆத்மாவுக்கு ஒரு சக்தி கிடைக்கும். இந்த கண்ணாடி உடல் உடையும். அதுக்கப்புறம் வேற ஒரு அம்மா கருவில் கர்ப்பமாக இருப்பாங்க, 2 மாதம் 3 மாதம்னு சொல்லிட்டு அவங்க உடல்ல பிரவேசம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு புது சூட்சும உடல் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு பிரிவு எடுப்பாங்க, அப்படியே அடுத்த பிரிவுக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த அம்மாவோட கருவில் போகிற வரைக்கும், அந்த கண்ணாடி உடல் உடையிற வரைக்கும் இந்த பழைய குடும்பத்தோட கனெக்ஷன் இருக்கும். அப்போ பாருங்களேன், இப்போ நான் பிரேமானந்தனாரன் இந்த பிரிவில் எனக்கு இப்போ 52 வயசு ஆயிடுச்சு. ஏன் எனக்கு போன பிரிவில் என்ன நடந்தது, எங்க பிறந்த, ஏன் ஞாபகம் இல்லை? பாருங்களேன், நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கோம். கல்பன்றது 5000 வருஷம் அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதிகமாக 84 பிரிவு எடுக்கிறோம்னு சொல்கிறோம். ஆத்மா தான் ஒரு பிரிவு தாண்டி வருதுன்னு தெரியும். ஆத்மாவில் தான் நம்ம நடித்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லது கெட்டது ரெக்கார்ட் ஆகுது, பாவம் புண்ணிய ரெக்கார்டு, இதெல்லாம் நமக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட ஏன் போன பிரிவு எங்கே எடுத்தோம்னு சொல்ல தெரியல. அது ஏன்னா, எப்படி ஒரு பிறவிக்கும் ஒரு உடல் கிடைக்குதோ, ஆணாகவோ பெண்ணாகவோ பிறக்கிறோம், அந்த பிறவி முடிஞ்சோட அதை போச்சிடறாங்க, எரிச்சிடறாங்க. அந்த உடலில் நடிக்கும் போது ஒரு சூட்சும உடல் இருந்ததுல, இந்த உடலுக்கு நான் வந்தேன்ல, எங்க அம்மாவோட கருவில் வந்தேன்ல, அப்போ போன பிறவியோட சூட்சும உடல் உடஞ்சதுனாலையும் எனக்கு இந்த என் அம்மாவோட உடல்ல வரும்போது எனக்கு புதுசா ஒரு சூட்சும உடல் கிடைச்சதுனால அதுக்கு இதுக்கு கனெக்ஷன் இல்லாம போயிடுச்சு. ஒருவேளை ஆத்மாவே பல பிரிவுகள் எடுத்து வர்ற மாதிரி சூட்சும உடல் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் ஒரே சூட்சும உடல் தான் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஞாபக சக்தி இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா ஒருத்தர் இறந்து அடுத்த சரீரம் போற வரைக்கும் அந்த ஆத்மாவுக்கு தெரியும், இதான் அப்பா அம்மா சொந்தம் பந்தம் ஃபேமிலி எல்லாம் தெரியும். இப்போ நீங்களும் கனெக்ட் பண்ண முடியும், யோகாவில் போய் கனெக்ட் பண்ணி அந்த ஆத்மாவுக்கு சக்தி வாங்கி கொடுக்க எல்லாம் பண்ண முடியும். நீங்கள் சொல்கிறது அந்த ஆத்மா கேட்கவும் முடியும். ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு தெரியும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அந்த கண்ணாடி உடல் உடஞ்சி அடுத்த சரீரத்துக்குள்ளே போகும்போது தான் அந்த கனெக்டிவிட்டி மிஸ் ஆகுது. இந்த பிரிவில் எனக்கு போன பிரிவில் ஞாபகம் வராததுக்கு காரணம் அதே ஆத்மா தான். நான் போன பிரிவில் நடித்த அதே ஆத்மா தான் இன்னைக்கு வேற ஒரு சரீரம் எடுத்திருக்கேன். ஆனால் அந்த போன பிரிவில் இருந்த அந்த சூட்சும உடல் இல்லை. அந்த சூட்சும உடலில் தான் இவங்க அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் சொந்த பந்தம் அந்த டாக்குமெண்ட்லாம் அதில் தான் இருக்குது. அது உடஞ்ச உடனே எல்லாம் கணக்கு வழக்கமும் முடிஞ்சிச்சு. இது அந்த ட்ராமாவோட சுவாரஸ்யம். அதாவது இறைவன் வந்து நம்மளை அடுத்தடுத்த பிரிவு அவர் சொல்லி தான் நமக்கு தெரியும். அதிகமாக 84 பிரிவுகள் எடுக்கிறோம். இது வந்து 5000 வருஷ கதை. சத்தியகம் திரேதாயுகம் துவாபர கலியுகம் 4 யுகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. சத்தியகம் வந்து 1250 இயர்ஸ், அதே மாதிரி எல்லாமே 1250 இயர்ஸ். இதெல்லாம் பரமாத்மா சொல்லி தான் தெரியும். அங்கே 8 பிரிவு எடுக்கிறோம், அடுத்தது 12 எடுக்கிறோம், அடுத்தது 21, அடுத்தது 42, இப்படி மொத்தமாக 83 ப்ளஸ் இந்த சங்கமத்தில் சேர்த்தா 84, இப்படி எல்லாம் நம்ம இப்போ இறைவன் சொல்லி தான் தெரியும். ஆனால் எடுத்திருக்கோன்றதுக்கு ப்ரூஃப் யாரு? இறைவன் சொல்கிறது தான். ஏன் போன பிரிவு ஞாபகம் இல்லைன்னா அந்த சூட்சும உடல்ல இல்லை. நான் இப்போ இருக்கிற சூட்சும உடல்
வேற. ஒருவேளை அதே சூட்சும உடல் கேரி ஆயிருந்தோம்னா நமக்கு போன பிரிவோட ஹிஸ்டரி ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இந்த சூட்சும உடலுக்கும் நம்ம எடுத்திருக்கிற உடலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன சொல்றாங்க, இப்ப நம்ம ஒரு பழைய காலத்துல போட்டோ எடுப்போம் நெகட்டிவ்னு சொல்லிட்டு, நெகட்டிவ் போட்டோ பார்த்தாவே தெரியும் இது நம்ம தான். கரெக்டா? அதே மாதிரி இந்த உடலுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும் நம்மளோட சூட்சும உடல். அப்ப போன பிரிவு நான் ஆணா எடுத்துக்கலாம், பெண்ணா எடுத்துக்கலாம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு சூட்சும உடல் கிடைச்சிருக்கும். அப்படிதான் நான் போன பிரிவி நடிச்சேன். நம்ம ராஜயோகம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆயிட்டோம்னா ஆத்மாவை பத்தி நிறைய கான்சென்ட்ரேட் பண்றோம். இல்லைன்னாவே கலியுகத்துல நம்ம உடல்னு நடிச்சுட்டதுனால, தேக விமானத்தில் இருக்கிறதுனால உடலை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். தெரியாம இருக்குது இந்த சூட்சும உடலை பத்தி தான். அதோட ரகசியங்கள் தான் நமக்கு தெரியல. ஆனா அதை பத்தி ரொம்ப ரிசர்ச் பண்ணி பார்த்தோம், ரொம்ப டீப்பா போய் பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கதான் செய்யுது. ஓகேவா? நான் இதை பத்திலாம் யோசிச்சேன். எனக்கு வந்த பாயிண்ட்ஸ் தான் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருமே இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பரமாத்மா நினைவில் இருந்து ஆத்மாவை தூய்மைப்படுத்தணும். அப்போ நம்ம சூட்சும உடல் நார்மல் கலருக்கு வந்துடும். யோகா பண்ண 100க்கு 100 பாஸ் ஆகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மில்கி வெயிட் ஆகிடும், நம்ம கர்மாதித் ஆகிடும். இது உங்ககிட்ட தான் எங்கிட்ட தான் இருக்குது. நம்ம ஆத்மாவை எவ்வளோ தூய்மை ஆக்குறோன்றது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மன்மனா பவ பண்ணணும். ஓகே, உங்களுக்கு வீடியோ பார்க்குற உங்களுக்கு இந்த சூட்சும உடலை பற்றி அதிகமாக ஆழமான தெரிஞ்ச வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்களேன், நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.